உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் இணைந்திருக்கார். வெங்கடேஷ், உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த நீதிமன்றத்தில், இது நீதிமன்றத்திலையா இல்லை விசாரணை அதிகாரி முன்பாகவா, எங்கே இதற்கான பிணையை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களில் ஒரு குழப்பம் இருந்தால் சொன்னாங்க. ஆனால் அதில் ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கின்ற ஒரு பார்வையும் வந்திருக்கு. விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று கடும் நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதில் மிக தெளிவாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த பிணையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த பிணைக்காக அவர் ரூபாய் 25 லட்சம் சொந்த பிணை தொகையையும் மற்றும் அதற்கு இணையான இரு பிணையதாரரின் பிணையை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழங்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான உத்தரவு என்பது தற்போது வெளியாகியுள்ளது. அது தீர்ப்பிலும் குறிப்பிட்டிருந்தாலும் அது தனியாக ஒரு உத்தரவு என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு இந்த உத்தரவு என்பது தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் இந்த பிணைய தொகையை அவர் செலுத்தி ஜாமீனை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாக. ஜட்ஜ்மெண்ட்ல ஏற்கனவே இது இருந்ததா இல்லை இப்போ ஏன்னா நீதிபதி இல்லை அப்படின்றதால விசாரணை அதிகாரியிட்ட போகணுமான்ற ஒரு கிளாரிட்டி கேட்டாங்க. இதற்கிடையில் அமலாக்கத்துறை வழக்கறிஞரையும் அழைச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை எழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிளாரிட்டி வந்திருக்கா, இப்போ ஆட் பண்ணப்பட்டிருக்காது. இதில் முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிக்கு குழப்பங்கள் வந்ததற்கான காரணம் நிபந்தனைகளாக இரு நிபந்தனைகள். ஒன்று, அமலாக்கத்துறை வழக்கான அந்த பண மோசடி வழக்கில் அவர் ஒவ்வொரு வாரத்தின் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அவர் காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும், ஊழல் வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரியிடம் மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை அவர் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை உத்தரவு என்பது அந்த ஜாமீன் உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் 2 பிரதான இந்த உத்தரவு, குறிப்பாக அமலாக்கத்துறையிடம் ஆஜராக வேண்டும், குறிப்பாக இந்த ஊழல் வழக்கை விசாரித்து வரும் மத்திய குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரியிடம் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையில் அவருக்கு சற்றே குழப்பம் வந்திருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் இந்த பிணைய தொகையை செலுத்தி அவர் ஜாமீன் பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது அந்த தீர்ப்பின் இறுதியாக அவர் நிபந்தனை விதிக்கும் முன்னரே அதை தெளிவாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த குழப்பத்திற்கு எவ்வித இடமும் அளிக்காமல் தற்போது இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தான் அந்த பிணைய தொகையை செந்தில் பாலாஜி தரப்பில் செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நன்றி வெங்கடேஷ். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.